இங்கே வணக்கம். இன்றைக்கி பாருங்க, மாடி தோட்டத்தில் வந்து ஃபுல் வியூ பார்ப்போம். இது பாருங்க, இது வந்து இருவாச்சி மல்லி மாதிரி வந்து இது அடர்த்தியாக இருக்குது. அடுக்கு மல்லி தான். ஒரு பூவை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து குண்டு மல்லி. நல்லா பூத்தோடனே இந்த நம்ம இதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து தளிர்கள் நிறையா வரும். இது வந்து பப்பாளி கண்டு பாருங்கள், கருவேப்பிலை கண்டு இருக்குது மாடியில். இது மருதாணி, ரோஸ்லாம் வந்து கவாத் பண்ணி விட்ருக்கேன். முல்லைப்பூச்செடி, கொய்யாக்கண்டு, பப்பாளி, வெள்ளைப்பிச்சி, சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு மாதுளங்கண்டு இருக்குது. மஞ்சள் வந்து அறுவடை பண்ணிவிட்டு அது மீதியை வந்து நட்டு வச்சுருக்கேன். வந்து நித்திய முல்லை, நித்திய மல்லி. நித்திய முல்லை வந்து ஒயிட் கலராக இருக்கும். இது பாருங்கள், நான் புதுசாக வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் களைச்சி நட்டு விட்ருக்கேன். இது சொன்னேன் பார்த்திங்களா, நம்ம வீடியோ போட்டோம். இது ஈச்ச மரம், சின்னது பெருசாக இருக்குது. ட்ரெயின் போகும், இந்த நேரம் ட்ரெயின் போகும் டெய்லி. பார்க்க நல்லாயிருக்கா. அடுத்து வாங்க, இதில் பப்பாளி கண்டு. மாடி அப்படியே வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. அடிக்கடி மாடி வந்து மண் நம்ம தண்ணி வேகமாக ஊற்றுறோம்ல, அதனால் மண் கீழே விழுகத்தான் செய்யும். அப்பப்போ கூட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மரத்துக்குள்ளே இருந்த மிளகாய் செடியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு மரத்துக்குன்னு தனியாக இடம் விட்டாச்சு. பாருங்கள், வெள்ளை கொய்யா. நம்ம ஏற்கனவே சிவப்பு கொய்யா பார்த்துருக்கோம். இது வெள்ளை கொய்யா. அத்திப்பழம் வந்து 3-4 பிஞ்சு இருக்குது. அப்புறம் பாருங்க, எலுமிச்சை பிஞ்சு ஃபுல்லாக நல்லா இருக்கா, விளைஞ்சிருச்சு நல்லா. கொய்யாக்கண்டு பாருங்கள், கொய்யாக்கண்டில் வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இப்போ பிஞ்சுகள் பூக்கள் நிறையா இருக்குது. வெள்ளரி கொடி ஒன்று இருக்குது. மாதுளம்பழம் பாருங்கள், எலுமிச்சம்பழம் பழுத்திருக்கு பாருங்கள். இன்னும் எவ்வளோ இருக்குது எலுமிச்சம்பழம். இது பதியம், நம்ம வச்சுருக்கோம் பதியம். இது கம்போஸ்ட் தொட்டி. வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால போட்டு விட்ருக்கேன். மழை பெஞ்சுன்னா மூடி விட்ருவேன். அடுத்து பாருங்கள், நம்ம அடினியம் வந்து எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். விதை இன்னும் காயில் எடுக்கும்போது வீடியோ போடுறேன். இது ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து பழங்கள் பழுக்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவாத் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, பாய்ங்க. மாடி தோட்டம் அழகாக இருக்கா.